ஆரித்தல் அருளை போச்சு என் உடலே சலம் தடில் சீருடல் சாஸ்தாவின் கரையை சிறப்புடன் பிறப்பை பாடே குரவியாகே காரிகையாள் உமையாள் வைந்தன் கணவரி காட்புறாவே தாராகிய பொன்னு வெள்ளி கைலாசத்தில் கோடி முடிவர்கள் தேவர்கள் கிண்ணரகம் பொருடை கெருடை காந்தர்வர் அவர்கள் சூழ கேவாரும் வீரும் தாராகிய பொழுவலே அங்கே யாரு யாரையா குறிவிருந்து வருகிறார். அப்படி தானாகவே முளைத்த கைலாசத்தில் யாரம்மா கொலுவாக வந்திருக்கிறார்கள். 30 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்களோ 48,000 கோடி ரிஷிமார்களோ கிண்ணரே கும்புருடரி கிரடகாந்தரூபர்கள் நான்முகல் நல்முகல் கலைக்கோட்டை மகாமுனிவரோடு அந்த கலைக்கோட்டு மகாமுனிவரோடு அசைதற்கு பாலர்களும் ஆரிவள்ளி கைலாசத்தில் கொலுவாகவே அமர்ந்திருக்கிறார். மாணிக்கம் பொன்னுவலி கைலாசத்திலே கொலுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு தினத்திலே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தேவா ரகசியம் பேசுகிறார்கள். தேவ ரகசியம் என்றால் என்ன? என்ன உலகிலே திரை நரை சீக்கி பிடி நோய் நொடி இல்லாமல் இந்த உலகத்திலே நோய் நொடி இல்லாதபடி இன்றைக்கும் தீர்க்க ஆயுசோடு வாழ வேண்டும். என்றும் 16 வயது மார்க்கண்டனார்ந்து வாழ வேண்டும். அதற்கு ராவள் சாகா மருந்து என்னும் தேவா அமிர்தம் கிடைந்து புசிக்க வேண்டுமே என்று தேவா அமிர்தமா கிடைந்து புசிக்க வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலுக்கே வருகிறார். அப்படி சத்தா சமுத்திரத்தை நாடி கொண்டு வரார்கள். அழகார ஒரு சத்தா சமுத்திரத்தை ஒரு தாளியாக்கி அருமையான ஒரு மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாக்கி வாசுகி என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பை கயிறாகவே திரித்து இப்படி ஒரு கயிறு வடமாகவே திரித்து தேவர்கள் ஒரு புறமாக இந்த அசுர கூட்டங்கள் மறுபுறமாகவே நின்று கொண்டு அப்படியே இழுத்து தேவாமிர்தம் கிடைந்தார்கள். அப்படியே இழுத்து 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 அமிர்தமே கிடைந்தெடுத்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் வாழ்க்கடலிலே தேவா அமிர்தம் கிடைக்கின்ற போது தேவா அமிர்தமோ கிடைந்த போது முதலாவது அமிர்தத்திலே அங்கே யாரையா வந்து தோன்றினார். பேர்பட்ட அமிர்தம் கிடையும் போது யாரம்மா வந்து தோன்றினாள்? என்ன லைட்ட பேசுவீங்க
எங்கும் நிறைந்தரேவே ஏகே வடதுடைகள் வஞ்சகமில்லா நெஞ்சக்காரி வஞ்சகமில்லாத நெஞ்சக்காரி அக்கா மூதேவி வந்து பிறந்தாள். ஒரு ஆலயத்துல மூதேவி வந்து பிறப்பாளா? எப்பேற்பட்ட ஆலயம்? என்ன ஆலயத்திலே பிறந்திருக்கா? அலைகடலிலே அமிர்தம் கிடைக்கிற போது முதலிலே தோன்றியார் அன்னை மூதேவி. தேவர்கள் அசுரர்கள் அலைகடல அமிர்தம் கிடையும் போது பிறந்திருக்கா. வஞ்சகம் இல்லாத நெஞ்சகம் படைத்தவள் எல்லோரும் வீட்டுக்கு நிரந்தரமா வருவா. அந்த மூத்தவள் மூதேவிக்கு நெஞ்சில வஞ்சகம் சூனியம் கவட்டு எதுவும் நினைக்க மாட்டா. எளியவள் வலியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை வடக்கார் என்றே வித்தியாசம் கிடையாது. கள்ளங்கபடி எதுவும் நினைக்காத மாட்டாள். அரான் பசி ருசி அறியாது நித்திரை சுகம் அறியாது. உண்டமயக்கும் நம்மள போல குண்டருக்கு உண்டல்ல. தொண்டருக்கும் வரும் உங்களை மாதிரி குண்டருக்கு உடனே வரும். நமக்கெல்லாம் இன்னைக்கு 3 நாள் இந்த ஊருக்கு வராது. கொங்கரா குறிச்சி ஊருக்கு கொங்கராய்க்குறிச்சி ஊருக்கு வர மாட்டாங்க. யார் இருக்கா? வர முடியுமா? அவ யாரு? எப்பேற்பட்ட ஆத்தா? என் அகிலாண்ட கோடி பிரபாண்ட நாயகி ஆபத்து பாந்தவை அநாதரட்சகே. ஆபத்து பாண்டவை அநாதரட்சகி. என் மக்களை காக்க வந்த மகமாயே. மகமாயே என் அம்மையாரை என் தாயாரை என் வெயில்காந்தம்மன் குடியிருக்கும் இடம். வெயில்காந்தம்மன் இருக்கக்கூடிய இடம். என் ஆத்தா வாசலுக்கு வருவாளா? இங்கெல்லாம் வரமாட்டா. பைபாஸ் ரோட்டுக்கு அங்கதான் இருப்பா. அந்த பரங்குடி ஓடிடுவான். ஆராய் இரண்டாவராகவே சிரித்த முகத்தோடு என்னை சீதேவி வந்து பிறந்தாள். அவதாரம் அந்த உலகத்திலே ஒரு வஞ்சக்காரி. என்னென்ன வஞ்சகம் செய்தவள். இப்பேற்பட்ட கல்ராப்பட்டி எங்க முறை இருக்கோ உலக்கிறப்பட்டி. சரி அங்க போய் அப்படி கப்புன்னு உட்கார்ந்துக்கிட்டுதா. கல்ராப்பட்டி இறக்கிட இறம்பூடன் சில்லறைய ஒதுக்குறான். நான் இந்த தவறப்பட்டி 19 வருஷம் தூக்கி தலையில செமந்து தான் பாக்க. சரி சீதேவிக்கு அந்த பெட்டி என்னங்கிற பிடிக்கல. ஐயோ வரமாட்டா. அவளை மதிக்க தெரியலையே உங்களுக்கு. ஏன் மதிக்க தெரியல? அம்மா முதல்ல அவளுக்கு பெட்டியே பிடிக்கல. பெட்டியே பிடிக்கலையா? சீதையே வருவா. எங்க வருவா? வரமாட்டா. ஆறால் மூன்றாவதாகவே முத்தாரே தேவா அமிர்தக்கல சமோதோன்றியது. தேவா அமிர்தமோ வந்து பிறந்தது. அமிர்தத்தை கண்ட அசுரர்களோ இறக்கின்றான். இந்த மாதிரி தேவாதீதர்களோ இறக்கின்றார்கள். இறக்கி உடக்கி உடக்கி இறக்கி என்று பால்கடலில் பெரிய ஒரு சண்டை. பார்க்கடல பெரிய லடா நடந்து கொண்டிருக்கு. சண்டையை யாரை அறிந்தார்? இப்பேற்பட்ட சண்டையெல்லாம் யாரும் மாறுகிறாள். கள்ளன் கபடலாடுகள் மாயவள் மதுசூதன் பச்சைவார் அச்சுராகி பரந்தாமன் கோபால கண்ணன் அறிந்தார். ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி அறிகிறாள். என் பெருமாளாகி வரந்தாவள் மனதிலே எண்ணினார். மனதிலே எண்ணிக்கொண்டாள். ஆகா இந்த தேவா அமிர்தத்துக்காகவே இருதரப்பாரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அமிர்தத்துக்கு இப்படி 2 பேரும் போட்டி சண்டை போடுறாங்க. இந்த விலை மதிக்க முடியாத தேவா அமிர்தமோ இந்த தேவர்களுக்குடையது. தேவாதி தேவர்களுக்கு சொந்தமானது. இவ ஏற்கனவே மூர்க்கு குடம் படைத்த முரட்டு புத்தியுள்ள அசுரர் கூட்டம். மூர்க்க குணம் படைத்தவன் முரட்டு புத்திக்காரர்கள். சாப்பிட்டா சும்மா இருப்பானா? இப்படிதான் எப்படி இருப்பான்? அதனால் தேவா அமிர்தத்தை தேவரிடம் கொடுக்க வேண்டுமே என்று வேணுமே என்று என் வருவால் அழகாரே ஜெகன்மோகினி அவதாரம் பெண்மேசம் கொண்டார். அருமையான ஜெகன்மோகினி அவதாரம் கொண்டு வருகிறார். மாயவர் அங்கே எப்படி பெண்ணாகவே வடிவம் கொண்டு வருகிறார். எப்படி அம்மா எம்பெருவாள் வடிவம் கொண்டு வருகிறாள். அப்படி பாடுக தண்டை கோலை செய்யடை உண்டுமோ பாடு. ஊருக்கு நாம பழசு உண்டுமோ புதிசே. ஊருக்கு நாம புதிசு. பத்திரம் மாத்த ஆமா சொல்லு. பத்திரம் மாத்த அப்படி சொல்லு. பத்திரம் மாத்த தங்க ஓட்டி அடமோயோ அடமோயோ 10000 அடமோயோ 10000 முறை கண்டவர் மடரின்று புகழ்ந்திட. கண்டவர் மடரின்று புகழ்ந்திட. மல வர்றவசம் முறை கண்டவர் மடரின்று புகழ்ந்திட. கண்டவர் மடரின்று புகழ்ந்திட. ஆமா சொல்லு. புகழும் கரையறைகள் உறங்க ஜர்ரிக வேலையோ. கரையறைகள் உறங்க ஜர்ரிக வேலையா. ஐயா
மடிதாள் வடமாம் பவளக்கல தாழ்வேடம் பவள கலரோ மடிதாள் வடமாம் பவளக்கல தாழ்வேடம் சிகப்பு கலரோ வடமான் நிகப்பு கல தாழ்வேடம் சிகப்பு கலரோ கங்கரங்க புல் வளையல மாட்டினோயோ மாட்டினோயோ ஓதிரத்தை விரலில் போட்டு நீட்டினோயோ ஓதிரத்தை விரலில் போட்டு மாட்டினா மூக்கத்தியம் பச்சக்கல்ல மூக்கத்தியம் பச்சக்கல்ல ஆயிரம் அம்பேருமா மூக்கத்தியம் பச்சக்கல்ல மூக்கத்தியம் ஊதாக்கல்ல மூக்கிற ஒரு புல்லாக்கு கேசரி ஐயர்கள கேசரி கேசரி கேக்கினார கையில ஒரு சரி கையில ஒரு சரி பூப்பரத்திய கோமளக்கல பறக்கும் கோமள கலர் வதக்கம் பூப்பரத்திய கோமளக்கல பறக்கும் கோமள கலர் வதக்கம் சாந்துமையை பல்லோடி வை காட்டினோயோ பல்லோடி வா ருக்மணி வளையல் இட்டவள் ருக்மணி வளையல் சீதாலட்சுமி டோலா கிட்டவர் ஆதார் ருக்மணி வளையல் இட்டவள் ருக்மணி வளையல் இட்டவள் சொல்லு சிந்தகப்பு மாலை அதை மாங்கி ராகம் கொண்டே பாடினோயோ மாங்கி ராகம் கொண்டே பாடினா பெண்ணாகவே வடிவம் கொண்டு ஜெகமோகினி அவதாரம் கொண்டு இருதரப்பாரும் சண்டையிடும் அத்துவாடையை காடகத்தில் அந்த மாதிரி அத்துவான காடகத்தில் மாயவன் அப்படியே கணீர் 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 கணீர்னு வரார். அப்படியே மணி கொண்டு அடிச்ச மாதிரி கல்லீர் 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 கல்லீர்னு எம்பெருமாள் வரார். அப்போரே தேவாரி தேவர்கள் எல்லாம் தேவா அமிர்தத்தையே பார்த்தார்கள். அமிர்தத்தை பார்த்தார்கள். இது காணாது. ஆறாறு இந்த அசுரர் கூட்டம் எல்லாம் இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் வருகின்ற பெண்ணை கண்டார் வெறும் அமிர்தத்தையே மறந்தார். ஏன் மறந்தார்கள்? பெண்ணை கண்டவுடனே சண்டாலப்பாவி தன்னையே மறந்தானா? ஏங்க அப்படி பெண்ணை கண்டவுடனே அந்த மறந்தான் தெரியுமா? அடே அப்பாவா இருக்கக்கூடிய அழகு அப்படி அந்த பெண்ணு நடந்து வரக்கூடிய அழகை பார்த்து அமிர்தமே மறந்தா வேண்டாம். அட 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 என்ன ஒரு அழகு, என்ன சிங்கார, என்ன கம்பீரம். எப்பேற்பட்ட அழகு படைத்த பெண் நம்ம முன்னால வந்து நிற்கிறாள் இந்த மோகினியாள் என்று விதி மறந்தே நிற்கிறா. அப்போரி சண்டையிரு இடத்துக்கு வந்த பெண் கேட்கிறா. என்ன சொல்லி கேட்கிறாள்? ஐயா தேவர்களே, ஐயா அசுரர்களே, இப்பெரும் காடகத்திலே உங்கள் இருவேருக்கும் சண்டை வந்த காரணம் என்ன? எம்மா மாய மோகினியே சொல்லுங்க. எங்களுக்கு அந்த விவகாரம் வந்த விவகாரம் எதுக்கு தெரியுமா? என்ன விவகாரம்? ஏன் சண்டை? ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பேசிதான் ஆளும் தெரியாம அலைகடல சென்று அமிர்தம் கிடைஞ்சோம். சரி, எது பிறந்தாலும் ரெண்டு பேருக்கு சரிப்புக்குன்னு சொன்னோம். நியாயம் தானே? தேவர்களும் ஏத்துக்கொண்டார்கள், அசுரர்களும் ஏத்துக்கொண்டோம். சரி, தேவ அமிர்தமே பிறந்தது. பங்கிடதுக்கு பொறுமை இல்லாம சாப்பிடுவதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தகலை நடந்துட்டு. அடடா, பங்கிட்டு சாப்பிட பொறுமை இல்லாம இவ்வளவு பெரிய சண்டை நடக்கு. பங்கிடும் போதுதான் சண்டை வந்துட்டு அண்ணாச்சி கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். கலகம் பிறக்கல எப்படி நியாயம் பிறக்கும்? இருந்தாலும் நமக்குள்ள இந்த சண்டை என்பது வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? அப்படி யாரார் அந்த தேவா அமிர்தத்தை என் கையிலே கொடுங்கள். உன் கையில நான் கொடுத்தேன்
ஆனால் நான் ஒரு பெண் அல்லவா, உன்னைய பார்க்கல எனக்கு தெரியுதல்லவா, அதனால் உங்கள் அனைவருக்கும் சரிபாகமாகவே நான் பங்கிட்டு தருகிறேன். உன்னைய நம்பி நான் ஒரு பொழுது அமிர்தம் தர மாட்டேன் பெண்ணே. இருக்கிற கூட்டம் குறையாத்தான் இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எல்லாரும் கூட்டம் குறையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். ஆனா அமிர்தத்தை யாருக்கு தான் கொடுக்கணும், யாருக்கு தான் கொடுக்கணும் அவளுக்கு தெரியும். ஏன் என்கிட்ட கொடுத்தான்னா உங்ககிட்ட தானே கொடுக்க மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சா? ஏன் தர மாட்டீங்க? முன்னோர் ஒரு காலத்துல பெரியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? முன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆற்றை நம்பலாம் பெரும் காற்றை நம்பலாம், ஆற்றை நம்பலாம் பெரும் காற்றை நம்பலாம், ஆழகான விஷத்தை கூட நம்பலாம், ஆழகாரே விஷத்தை கூட நம்பலாம், கல்லர் மறவர் வேடுவரை நம்பலாம், கரடி புலி சிங்கத்தை கூட நம்பலாம், படமெழுக்கும் பாம்பை நம்பலாம், அதை யானை நம்பலாம், கொல்லு வேங்கை கருடையை கூட நம்பலாம். ஆனா சீறி வரும் சிங்கத்தை நம்பினாலோ இந்த மாதிரி சிரித்தது ஒரு பெண்களை நம்பவே கூடாது. ஓகோ, சீறி வரி சிங்கத்தை நம்பினாலும் சிரித்ததோரு மாதரை நம்பாதே. மீண்டும் நம்பணும்னு வச்சுக்கியே என்னாகும்? இப்ப தான் ரூம்பா கட்டி திருச்செந்தூர்ல உங்களுக்கு மணல் மேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஐயோ அங்க ஓட்டி விட்டுருவா. முருகப்பெருமான் கடலுக்குள்ள ஓடிடுவாரு. ஆமா, நம்ம தலையை கண்டாலே திருவோட கையில ஏந்தி முருகப்பெருமான் மணல் மேட்டில் ஓட்டி விட்டுருவா. ஐயோ, அந்த கடற்கரை கந்தையா, காசி மகாராஜா, செந்தில் பதிபாலு, செல்வக்குமரன், 5 லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க. என் சிவசுப்பிரமணிய கடவுள் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு தான் அடேறு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அவர் சண்முகம் இல்ல, அவருக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும் இல்ல. நம்ம எல்லாம் போக ஆரம்பிச்சா சாமி அங்க இருக்குமா? நானும் போலாம், சண்முகம் போலாம். ஐயோ, ஓடிடுவாரு. ஏன்னா நாங்க சுப்பிரமணிய சண்முகம். நீங்க ஆமா, ஆக்க உள்ள சீங்கோல மேக்க கொண்டு ஊதுங்கண்ணா. யாக்குள்ள சீங்கோல மேக்க கொண்டு ஊதுங்க. ஓ, அந்த பேரு அவருடைய பேரு. ஏக்கா சண்முகமும் ஒண்ணுதான், சுப்பிரமணியம் ஒண்ணுதான். சரி, ஆனா 2 பேத்துக்குள்ள ஒரு பாடுபாடு உண்டு. உங்க 2 பேருக்குள்ள ஒரு பாசமும் பாடுபாடும் ஒற்றுமையும் இருக்கு. சரி, நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். சுப்பிரமணியன் சண்முகம். ஐயோ, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியன் மிஞ்ச தெய்வம் கிடையாது. சுப்பிரமணியருக்கு ஈடான தெய்வமும் இல்லை. தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சிட்டு ஆமா, உங்க பேர கண்டனக்கே தெரிஞ்சிட்டேன். என் பேர கட்டவன அங்க வள்ளிக்கிழங்குக்கு போயிருக்கேன். நம்பிராஜா மோளை கூப்பிட வள்ளிக்கிழங்கா? ஆமா. பெண்ணல்லு மறித்தேல் பெருமான் அறியாமல் அறியாதபடி தேவாமிர்தத்தை பெண்கையிலே கொடுத்த போது கையிலே வாங்கிய மாயவன் தேவா அமிர்தத்தை எடுத்தா தேவர்கள் பந்தியிலே பங்கிட்டு கொடுத்தார். அப்படியே பங்கிட்டு கொடுக்கிறார். தேவர்கள் பந்தியும் சரி, தேவா அமிர்த கலசமோ காலி, கலசமோ எம்டி ஆகிவிட்டது. அதை கண்ட அசுரர் கூட்டம் எல்லாம் ஆங்காரை கோமுற்று தேவர்களை விரட்டி வருகிறார். அந்த மாதிரி தேவாதி தேவர்களை விரட்டி கொண்டு வரார்கள். அதை கண்டாரின் பெருமாளாகிய பரந்தாமன் கோபால கண்ணல், பச்சம்மாள் பரந்தாமன் கோபால கண்ணல், ஆகாராமுலார் அல்லவா இந்த நல்லதோர் மக்களுக்கு இப்படி இடைஞ்சல் வருகிறது. இவ்வளவு பெரிய இடைஞ்சல வந்து விட்டது என்று, ஆனால் மக்களை காப்பாற்ற வேண்டுமே என்றே காப்பாற்ற வேண்டுமே என்று என் பெருமாள் மலரி கையிலே இருக்கும் ஆயுத சங்கு சக்குராயுதத்தை கையிலே எடுத்துக் கொண்டு அசுரர்கள் தலையை அறுக்கும்படியாகவே ஏவினார். பாராள உலகம் நோக்கி சக்கரம் கிருகிரு கிருகிரு கிருகுன்னு வருது. என் பெருமாளுடைய சக்கரவாடதி அங்கே எப்படி 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 வருகிறது? எப்படி எப்படி அம்மா வருகிறது சக்கரோ? ஆடை மட மட வென்றங்கே வருகுரையா, மட மட வருகுதையா, மாயவனுடைய சக்கரமோ வென்றி வருகுரையா, வருகுதையா, கண்ணனுடைய சக்கரமோ கண்ணனுடைய சக்கரமோ கிருகிரு வென்றி வருகுரையா, வருகுதையா, வருகுரையா, வருகுதையா, சேருடைய சக்கரமோ பெருமானுடைய சக்குராயுதத்தை கண்டு பயந்தே
கண்டு பயந்து அசுரர் கூட்டமெல்லாம் பாராளை உலகம் சென்று ஓடி விளைந்தார்கள். அப்படியே பாதாள உலகத்திலே மறைந்தார்கள். அந்த அசுரர் கூட்டத்தை சேர்ந்த அவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்ந்த துந்துவி என்று சொல்லக்கூடிய இரத்த கண்ணீரான ஓர் ஆட்சுதையான மங்கையவள், ஒரு ராட்சதையான மங்கையவள் ஓடே இடமில்லாமலும் ஒளிந்து கொள்ள இடமில்லாமலும் ஆகா என் பெருமாளுடைய சக்கரம் இதோ இதோ வருகிறதே, அதோ வந்து கொண்டே இருக்கிறது. இறைவானமயங்க சென்று ஓடி ஒளிப்பறி அந்த ராட்சுதையான மங்கையவள், ராட்சதையான மங்கையவள் என்ன செய்கிறாள்? சக்கரத்தை கண்டாள், இரு கரம் எடுத்து அப்படியே கும்பிட்டு பணிந்தார், அப்படியே கும்பிட்டு நமஸ்கரித்தார். என் பெருமாளுடைய சக்குராயுதத்தை கும்பிட்டே கரங்களுக்கு குறை வந்து வராதல்லவா, எந்த குறைபாடு வந்து விடாதல்லவா. உடனே வாயுனுடைய சக்கரத்தின் அருளாலே பெருமாளுடைய சங்கரத்தின் அருளாலே என்னை கண்டறி வணங்கிய காரணத்தினால் என்னுடைய கிருபையினால் இதோ உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அடிச்சா சிங்கி குட்டி ஆம்பளை பள்ள வந்து பிறந்திருக்கு. திருநார் கொடுத்தது அவர்ல தண்ணீர் கொண்டு முகந்தளித்து தகையடங்கா சேரையூட்டி தலையடங்கா சேரை பூட்டி அந்த ரிசிமுகாவல்ல ரத்த கண்ணீர் ஆற்றுதை வெண்கொடியா வெண்கொடியானவள் பெற்றதிரு பிள்ளைக்கு என்ன பேர் கொடுத்து வளர்த்து வருகிறாள், என்ன பேர் கொடுத்து வளர்க்கிறாள்? அரக்கனல் பேர் கொடுத்தாள், பேர் கொடுத்தே அழகுடனே வளர்த்துவார வளர்த்துவார கொடுத்து வளர்த்து வருகிறார் சிவகாவர ராசுதையாலோ அகுரர் குலத்திலே தோன்றிய வல்லரக்கராகிய பாலகரை வளர்த்து வரக்கூடிய போதே பாலகனை வளர்த்து வந்த போது ஒரு வயதாயிரு வயதான் ஒன்று வயது 3 வயதிலே முடி இறக்கி காது குத்தினார்கள். 4 வயதிலே அரக்கன் நடந்தோடி விளையாடினார் வல்லரக்கன். அவன் 5 நல்ல வயதாரி பள்ளி படித்துவார். 7 நல்ல வயதாரி அவை 8 வயதாரி துரடை கத்துடந்தார். 9 வயதாரி பாராளு வல்லரைகள் உலக நடை தான் படி. 10 நல்ல வயதாரி 10 நல்ல வயதாரி படித்தாரே அரக்கனுக்கோ வயது 10. வயதோ 10. 10 வயதிலே பல கடக்கும் படைத்து வருகிறான் பாராள உலகத்து வல்லரக்கல். பாதாள நாட்டு வல்லரக்கல் படித்து வருகிறாள். வேலி என்ன பாடங்களை படைத்து வருகிறான் அந்த அரக்கனாகிய பாலகல். அரக்கனாகப்பட்ட பாலகன் என்ன படித்து வருகிறாள். யாரையேற்றம் குதிரையேற்றம் அடிப்படைகள் சிலம்பு தொழில். அவன் மல்லடவு தோளில் மாயவித்தை நான் படித்தான்.
மாயவித்தை தான் படித்த கூடி விட்டு கூடு வாய்வா அரக்கா அவன் குரலி வித்தை தான் படித்த ஓடி ஒன்போரி முயல் அடை என்பது உடம்படி இந்திரகாலம் ஏககாலம் மடியாரே வித்தை எல்லாம் மடியாரே வித்தை எல்லாம் மடிதாரே வல்லாரங்கள் மடிதாரே வல்லாரங்கள் கற்றுணர்ந்தால் வல்லரக்கராக பிள்ளை வல்லரக்கராகப்பட்ட பிள்ளை அச்சம் வடம் ஞானம் பயிர்ப்பு ஓஹோ அச்சம் ஞானம் பயிர்ப்பு 4 வேதங்கள் 6 சாஸ்திரம் 11 புராணம் 28 ஆகமங்கள் 28 ஆகமங்கள் 32 தருமங்கள் 64 கலைக்காடை 96 தத்துவங்கள் 96 தத்துவங்கள் 68 ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய அப்படி சொல்லி வரக்கூடிய வீரே சிந்தாமணி விகட சிந்தாமணி நாலடியான் திருக்குறள் நாலடியான் திருக்குறள் இதிகாச புராணங்களை எல்லாம் தெல்ல தெளிவாகவே கற்றுணர்ந்தார் அந்த வல்லரக்கன் ரொம்ப தெளிவாகவே படித்து வந்தா வல்லரக்கன் 18 வயதிலே அரக்கன் பள்ளி விட்டு வெளியில் வருகிறான் வெளிகடந்தா வல்லரக்கன் 19 வயதிலே வாறு கல்யாணம் முடித்து செல்ல கல்யாணங்கள் முடித்து அவன் 25 வயதாரிலே அரக்கனை இளவரசு பட்டாபிஷேகத்துக்கு வருகிறான் பட்டாபிஷேகம் வளர்த்து வரா அவடையிடை 56 தேசங்களிலேயோ வரவழைத்து பறையடித்தார் இசைமுகாவண்ண ரத்த கண்ணீர் ஆற்றுதை கண்குடையாள் 56 தேசத்து சித்தரசர்கள் வந்து சித்தரசர்கள் ஓடோடி வந்து அரக்கனை மஞ்சள் நீர் ஆட வைத்து அப்படியே மஞ்சள் நீர் ஆட விட்டு பீதாவரை வஸ்திரம் அணிந்து ரங்க கிரீடத்தை அவன் தலையிலே எடுத்து வைத்து கிரீடத்தை எல்லாம் தலையிலே எடுத்து வைத்து அப்பா என் மகரே வல்லரக்கா மகனே மகனே இன்று முதல் இந்த 56 தேசத்திற்கு உரைதாரடா ஓர் அறிவரி ஒரு பூபதி பூபதி என்று என் மகனே 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 வல்லரக்கா வல்லரக்கா நீரில வராரபடி 56 தேசத்தையும் அவனுக்கு 56 தேசங்களையும் ஆண்டி அரசாட்சி செய்து வருவையாரா அரசு புரிஞ்சு வருவையன மகனே நம் நாட்டிலே வாழ்ந்து வரப்பட்ட குடிபடை ஜனங்களை எல்லோரும் குடிபட மக்கள் எல்லோரும் கப்பப்பான வாங்கட்டுவார்கள் மகரே கட்டி வாங்குவார்கள் மகரே வல்ல படிந்து நடப்பார்கள் பகுதி வனம் கட்டுவார்கள் பகுதி வனம் கட்டுவார்கள் வயந்து மிக
அப்பா என் மகளே அரக்கா ஏ வல்லரக்கா, நீரி தவறாறு விடைந்த 56 தேசத்தை நீ ஆண்டி அரசாட்சி செய்து வருவையானான். நீ அப்படியே அரசு புரிஞ்சு வருவாயானால் நம் நாட்டிலே வாழ்ந்து வரப்பட்ட குடிபடை தரங்கள் எல்லோரும் குடிபட மக்கள் எல்லோரும் உரைக்கு கப்பம் கொடுப்பார்கள், காணிக்கை செலுத்துவார்கள், வரி பணம் கொடுப்பார்கள், உன்னை கைகட்டி வணங்குவார்கள், கைய கட்டியே வணங்குவார்கள். ஆறாவருடைய ஆட்சியிலே நீதி இருக்கணும், தர்மம் இருக்கணும், நீதி இழைத்திருக்கணும். உன்னுடைய ஆட்சியில நீதி நேர்மையோடு இருந்து வாழ வேண்டும் மகனே வல்லரக்கா. அப்பா என் மகனே அரக்கா, அரக்கா, எளியவருக்கு ஒரு வழக்கு, வலியவருக்கு ஒரு வழக்கு என்று வைக்காத. உன்னுடைய ஆட்சியில இருக்கவனுக்கு ஒரு பேச்சு, இல்லாதவருக்கு ஒரு பேச்சு பேசக்கூடாது. பணம் பத்திஞ்சையும் பணம் பாதாள வரைக்கும் பாதாள வரைக்கும் பாயும். உனக்கு அது அலசு இல்ல, உனக்கு தேவையில்லை. நீதி நேர்மை கடமை கண்ணியம் தவறு இல்லாமல் தவறு தாட்சியங்கள் இல்லாதபடி உன் மனசிலே நெஞ்சத்திலே வஞ்சகம் சூரி விரயம் என்பது இல்லாமல் எதுவும் இல்லாமல் நீ ஆண்டு அரசாட்சி செய்து வருவையானால், நீ அப்படியே ஆண்டு வந்தையானால், நீ வச்சது வருஷம் போட்டது சட்டை அடிச்சது மொட்டை எல்லாம் கூட்டது குறைக்குது எல்லாமே பொறுப்பு தான். ஆமா என்று பெரியோர் வந்த அறக்கடைக்கு புத்திமறி உரைத்தார்கள். வயதானவர்கள் வந்து வல்லரக்கனை வாழ்த்தி வெல்ல கூறினார்கள். செங்கோல் பிடித்தா சிம்மாசனத்திலே அமர்ந்தாட அரக்கன். இந்த வல்லரக்கனானவள் இந்நாட்டுக்கு நான்தார் ஓர் அரசன் என்று அரசன் என்று என்றைக்கு அவனுடைய தலையிலே தங்க கிரீடம் ஏறியதோ, என்னைக்கு கிரீடம் தரித்து சிம்மாசன மேடல போயிருந்தானோ, அவர் அரக்கல் ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே அவனிகளை 56 தேசத்திலோ, அவனியே 56 நாட்டிலையும் 12 வருடமாகவே நாட்டிலே ஒரு சொட்டு மழை என்பது இல்லை, ஒரு பனித்துளி மழை என்பது இல்லை, ஏர்வளை இல்லை. முடிவா ஆட்சியில இருக்கும் போது நம்ம எப்படி ஆள நினைக்கான், கொடுங்கோல் ஆட்சி நடத்த நினைக்கான. அரக்கனுடைய ஆட்சியிலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, தர்மம் என்பது கிடையாது. நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, தர்மங்கள் கிடையாது. செங்கோல் பிடித்த நாள் முதலாகவே அரக்கன் யாரை மறந்தால் வல்லரக்கல். உன்னை மறந்தான, என்னை மறந்தான, அவரை மறந்தான வல்லரக்கல். ஆண்டவன் இவரை மறந்தாரேரியப்பாவி வல்லரக்கல். அதர்மபாவி வல்லரக்கல் இவனை மறந்த தெய்வத்தை மறந்தார் இந்த ரியப்பாவி வல்லரக்கனுடைய ஆட்சியில். இந்த பாவி சண்டால வல்லரக்கனுடைய ஆட்சியில் அங்கு 12 வருடம் மழை பெய்யலே வாரம்பொடியே அலையே மழை பெய்யலே செழிக்கவில்லை காடுகரைகள். காலமழை பெய்யவில்லை, அரக்கனுடைய ஆட்சியில் காடுகள் செழிக்கவில்லை, காடுகரைகள் செழிக்கவில்லை, கோடமழை பொழியவில்லை, வல்லரக்கனுடைய ஆட்சியில். வல்லரக்கனுடைய ஆட்சியில் நாட்டிலே மழை இல்லை, காட்டிலே விளைவில்லை, குடிக்க தண்ணி இல்லை, கடிக்க கரடு இல்லை, கொடிய பஞ்சம். ஆறுவத்தி குளமுவத்தி ஊத்து வச்சு போச்சு. ஏன் மழை இல்லை என்றால் அவன் ஆட்சிக்கு வந்த நாள் முதலாக யாரை மறந்தான்? உன்னை மறந்தான், தெய்வத்தையே மறந்தான். ஆண்டவனே மறந்த பிறகு ஆட்சியில் எங்கேது மழை பொழியோ? தெய்வமே இல்லை என்று எண்ணுகிறானே தீர முடியும். அரக்கருக்கு நாட்டில் மழை பெய்யுமான்னு எப்படிக்கா மழை பெய்யும்? திருடீர் பூச மாட்டான், இப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்கவில்லை. சாம்பரரி பூச மாட்டான், சங்கரடை வணங்க மாட்டான், பஞ்சோச்சரம் அடைய மாட்டான், ஆதி கரை கண்ட பகவானையும் நினைக்க மாட்டான். அவன் நாட்டில் மழை பெய்யுமா? மழை இல்ல மழை இப்படி புலம்பிட்டு இருக்கான. அன்னையும் விழாவும் உன்னறி தெய்வம் இப்படி ஆலயம் தொழுவது சாலமன் அன்று. ஆலயம் தொழுவதும் சாலமன் அன்று. கோவில் இல்லாத ஊருக்குள்ள ஒரு மனிதன் குடியிருந்து பலனில்லை. அப்படி இருந்தாமனே எங்க இருந்ததுக்கு அர்த்தம்? அவன் மையானத்தில் இருக்கிறதுக்கு அர்த்தம். ஒரு ஊர்ல 4 கோயில் இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், தேரோட்டம் பார்க்கணும்.
ஆ, அதுவுமே இல்லைன்னா அவன் சுடுகாட்டுல இருக்கிறதா அர்த்தம். மழை அவன் பெய்யுமா? அவன் தெய்வமே இல்லங்க. அதான பார்த்தா தெய்வம் இல்லாமல இன்னைக்கு பாரு என்ன நாடு நாடு எந்த நாடு தெரியுமா? எந்த நாடையா? தோகமையில் விரித்தாடும் பிரிச்சாடோ. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமையப்பட்ட நாடு. ஆமா. அவர்கள் 56 தேசத்திலேயும் தேசங்களிலேயும் அதிபதியாக விளங்கக்கூடிய நாடு. நாடு நாடு குமளையமெல்லாம் மேல் விளங்கக்கூடிய ஊரு. ஆமா. கொங்கராய குறிச்சிமான நகரம். இந்த கொங்கலாயா குறிச்சி நகரம். கொங்கராய குறிச்சிமான நகரிலே நகரத்திலே அருகிற சபையிலே அலங்கார பந்தலிலே பந்தலிலே மணிமண்டபத்து வீற்றிருக்காளே. ஆமா. என் மங்கையரசி, சரி. என் பண்ணையரசி, என் பண கோட்ட ராஜாத்தி, அவன் என்னைக்கு பணக்கோட்டை பாப்பா? என் வயல் காந்த அம்மா. அப்படி விண் உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்ற பேரும் புகழும் கீர்த்தியும் பெருமையும் பெற்று விளங்குகின்ற என் வயல் காந்த அம்மா, என் பணக்காரி குணக்காரி, அப்படி இந்த கொங்குராய் குறிச்சிக்கு சொந்தக்காரி, இந்த ஆயாரை என் ஆயிரம் கண்ணுடையாள் அங்கையரு கண்ணு மங்கையர் செல்வி மக்களை காக்க வந்த மகமாயி என் அம்மையாரை என் தாய் வேறந்தம்மனுடைய ஆலயம். அவன் தெய்வம் இல்லங்காலே. ஆத்த கல்யாண வாசல் எவ்வளவு அழகா கல 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 கல்லகன்னு ஜெகஜோரிய நடந்துகிட்டு 12-15 வருஷத்துக்கு முன்னால சரி ஆத்தா எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்க? அப்ப ஒரு கும்பாசியம் பண்ணி 3 கொடை. சரி. இப்ப அதே மாதிரி ஆத்தாவுக்கு சரி மணிமண்டபம் போட்டு கும்பாபிஷேகம் நடத்தி 2வது குடை இப்ப நடக்குது. 2வது கொடை தெய்வம் இல்லாமலா நடக்கு. எப்பேற்பட்ட ஊர்ல எப்பேற்பட்ட தெய்வம் இருக்கு? தெய்வத்தை இல்லங்க. வல்லரக்கையும் தெய்வம் இல்லங்க. ஆத்தா இல்லாமலா நடக்கு. இப்படி அரக்கனுடைய ஆட்சியில் 12 வருஷம் நாட்டுல மழை இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, கொடிய பஞ்சம், தீராத பஞ்சம். இங்கே வாழ்ந்து வரக்கூடிய சற்று அரசர்களுக்கு என்ன பஞ்சம் வருகிறதே? என்ன பஞ்சம் வந்தது? அவளை வர காலல்ல உருண்ட பஞ்சம், வர்றை தோத்த பஞ்சம், பெட்டி உருண்ட பஞ்சம், முருகனையும் தோத்த பஞ்சம், நாடி இரண்டே உருண்ட பஞ்சோராய கரை தோத்த பஞ்சம், உருண்ட பஞ்சோ உடையவரை தோற்ற பஞ்சோ, உடையவனை தோற்ற பஞ்சோ, ஆளாக்கி உருண்ட பஞ்சோ ஆளனை தோற்ற பஞ்சோ, தோற்ற பஞ்சோ, ஆரிடவர் வீரி ஆரிடவர் வீரி தமிழுக்கு தவித்த பஞ்சோ, என்னம்மா செய்யறா? மந்திரியை வரவழைத்தார். 56 தேசத்து சித்தரசரிடத்திலே என்ன கேட்கிறான்? என்ன சொல்கிறான்? அப்படி கேட்கின்ற போது சரி கொடு, காடைக்கு கொடு, வரிய கொடு, வட்டிய கொடு. ஓஹோ, அத கொடு இத கொடுன்னு கேட்க. 56 தேசத்து சித்தரசர்களோ சித்தரசர்களோ படம் கொடுக்க முடியாமல் அரக்கரோடு படையெடுத்து வருகிறார்கள். அரக்கரோடு போர் புரிய வரார்கள். ஏய் அரசே, மன்னவா, வல்லரக்க பூபதியே, இன்று முதல், இச்சமயம் முதல் இனிமேல் உனக்கு கப்பை ஏறு, காணிக்கு ஏறு, கிசி படையாது. நீ வந்து வேலை பார்த்த எல்லாரும் உனக்கு வாழ்ந்தாங்க. பயந்து வாழ்வதே தப்பு தான்டா. என்னுடைய பூமி, என்னுடைய நாடு, என்னுடைய மண்ணு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய தேசம் 56 நாட்டு அரசர்களும் உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கப்பம் காணிக்கை? எதுக்கு நாங்க காணிக்கை செலுத்தணும்? அடே மன்னவா, வல்லரக்க பூபதியே, அடடே அடடே வல்லரக்க பூபதியே, நீ கிஸ்தி பருவம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், அரங்கடிக்கு பயந்திராங்கள் நடக்கவே மாட்டோம்,
வந்தா கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் உங்க மன்னாரிக்கு பயந்திராங்கள் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் வெட்டும்படை குத்தும்படை வீரப்படை சூரப்படை கத்திப்படைகள் எல்லாம் ஒன்று கூடி யானைப்படை குதிரைப்படை எல்லா படைகளும் ஒன்னா சேர்ந்து அரக்கனோடு படையெடுத்து வருகிறார்கள் அவனோடு போர் புரிய வரார்கள் படையெடுத்து வருவரை கண்ட வாராளை உலகத்து வல்லரக்கன் எண்ணினான் என்னம்மா எண்ணினா அட சண்டால பாவி நம்மகிட்ட படை இருக்கா நம்ம கிட்ட ஏது அவங்க படை கிடையாது படைக்குள்ள பரிகாரமும் கிடையாது ஏன் இல்ல நம்ம கிட்ட இருக்கிறது பூரா சாப்பாடு படை தான் இருக்கு ஓ சண்டைக்கு படை இல்ல இப்ப சண்டைக்குன்னு படன்னு சொல்லி வந்தா போறோம் சரி கருங்குளத்தை தாண்டி பேக்க வண்டி போயிரும் பார்த்தேன் அன்னைக்கு மணக்காட்டுல ஊர உங்களை மணக்காட்டுல பார்த்தேன்ல நம்ம படம் பூரா அப்படிதான் இருக்கும் கட்ட மண்ணு மதிச்சவங்களுக்கு அந்த பக்கம் கூடி ஓடும் போது பார்த்தேன் ஆமா பெராசுருடி என்ன செய்ய ஆ அவன் வெட்டும் படம் குத்து படையோட வந்து நீங்க நிக்க பெரிய சிங்கம் ஏன் படம் தூங்கிட்டு எனக்கு சிங்கத்தை பார்த்துட்டா படபுறம் தூங்கிட்டு இருக்கா ஆமா படம் தூங்குது ஆகா வல்ல கரிபரிகாரார் இல்லையே வணங்கம் செய்வோர் யாரும் இல்லை இப்படைகளை வெல்வதற்கு நம்மிடத்திலே வடையும் கிடையாது வடைக்குரிய பரிகாரமும் இல்லை ஆளும் கிடையாது அயாலும் கிடையாது திக்கத்த பாவிக்கு என் தெய்வம் என் தாய் வெயில்காந்தம்மனே துணை என் தாய் வெயில்கந்தம்மனே துணை நாதியத்த பாவிக்கு நாராயணன் தான் நமக்கு துணை ஆத்தாதான் தஞ்சம் அவர் தான் தஞ்சம் அதனால் ஆண்டவன் ஆதிகரைக்கின்ற சாட்சாரி சிவபெருமாராகிய பகவானை வேண்டே தவம் புரிந்து தவத்தை செய்து சிவத்தை கண்டு வரத்தை வாங்கி கொண்டு படைகளை வெல்ல வேண்டும் மறுபடியும் இந்த 56 நாட்டு அரசுகளும் ஒரே கொடைக்கில் இருந்தால வேண்டும் பாராள நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாரேழு வல்லரக்கல் வல்லரக்கல் ஆண்டவரை பார்க்க வேணும் அருந்தவங்கள் செய்ய வேணும் பகவானை பார்க்க வேண்டும் ஆனந்தவங்கள் வேணும் தவம் இருக்க வேணும் என்று வேண்டும் என்று தாரானே வல்லரக்கல் வல்லரக்கள் வருகிறார் அடிப்பாகி நல்ல படந்த மாலையோ பங்குடித்து ஓடுமாலையோ ஊசி நல்ல படந்த மாலையோ தீராஜங்காக்கி வாழை மாறை தோறும் மாறை நல்ல சிவன் வாழும் மலை ஆளருவம் இல்லாரே அருணிய வனம் மதை அரக்கன அதுதான் ஆருணியமான வனம் அதுதான் அந்த ஆருணியமான வனம் ஆருணியமான வனத்திலே வந்த வல்லரக்கல் என்னம்மா செய்கிறா ஊசியின் உடையிலே ஒரு காலோ உச்சான் தலையிலும் கால்கள் மேலும் பார்வேலும் தலைகளுமாகவே கடியத்தவமே செய்ய போறா
கடியதோரு வல்லரக்கனை யாரை யாரை நினைத்து ரமன் செய்து வருகிறான் இந்த அரக்கல் யாண்டவன் சிவனார வேண்டியதும் புரிந்து வருகிறா வல்லரக்கள் என ஆண்டவன் ஆதி கரைக்கெண்ட சாட்சாரி பகவானை வேண்டி ஆதி கரைக்கெண்ட சிவபெருமான வேண்டி ஆண்டவன் பகவானை வேண்டி அரக்கன் எப்படி எப்படி ரமன் செய்து வருகிறாள் வல்லரக்கல் எப்படி எப்படி செய்து வரா வல்லரக்கள் அவன் அரடைகின்றான் ஆண்டவரே அஞ்சுமின்றான் சிவ சிவா சிவடைகின்றான் சிவடைகின்றார் சிவடை வேண்டி தவழுரை சம்போ மகாதேவ என்று ஆண்டவன் பகவானை வேண்டே சிவன் பார்வதியும் வேண்டி ஐயும் உலரை வடக்கிறாட் அரக்கன் மூவாசை மறந்து மூவாசனை மறுத்து ஒரே வடது ஒரே நினைவு ஒரே எண்ண ஒரே சிந்தனையோடு ஒரே புத்தி ஒரே செயலோடு உண்மையின் தவன் செய்து வருகிறார் உற்றவில்லை வல்லரக்கல் உற்றதோர் வல்லரக்கனானவள் உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய நாமத்தை மறவாதபடி உடையவனுடைய திருநாமத்தை மறவாதபடி அன்ன ஆகாரத்தை மறந்தான் ஊன் உறக்கத்தை எல்லாம் எழிந்தான் 12 வருஷம் 12 அரக்கன் இறைவிடை வேண்டி வேண்டிக் கொண்டு உன்னையின் தவன் செய்து வரக்கூடிய போது அரக்கன் செய்து வரக்கூடிய தவத்தின் பெருமையானது மகிமையானது வல்லரக்கன் செய்து வரக்கூடிய தவறிலை அரக்கன் செய்யும் தவநிலையானது எங்கே வருகிறார்கள் இது வரக்கூடிய தவத்தின் பெருமை தவத்தினுடைய பெருமையானது எப்படி வருகிறது அடங்காரை கையிலாகோ அரக்கா அங்கே அழைவுரையாதி வகையிலே ஒரு நாளும் வதையாரி வெள்ளிங்கிரி கையிலேங்கிரி மாமலை வெள்ளிங்கிரி கைலாசமலை எப்படி எப்படி ஆடுகிறது செய்கிறது ஆடார கையிலேங்கிரி மாமலை அசைகின்ற போது கிரிமலை அசைந்த போது கண்டாரிய நம்மை உமையவளாதி பராசக்தியான பார்வதி கேட்கிறார் என்ன சொல்லி கேட்கிறாள் ஆண்டவரே என் ஆண்டவா என்றாம்போ சிவசங்கரா ஆண்டவா சிவசங்கரா ஒரு நாளும் அகையாரி வெள்ளிங்கிரி கைரேங்கிரி மாவலை இன்றைக்கு ஏன் ஆடுகிறது சிவனே ஏன் சிவனே இன்னைக்கு கிடு நாடி கொண்டிருக்கிறது ஏன் ஆண்டவா இந்த கைரேங்கிரி மாவலை ஆடுகிறது ஏன் சிவன் எனக்கு இப்படி ஆடி கொண்டிருக்கு பார்வதி என்னம்மா பாராளை உலகத்தை ஆண்டு
பாரேழு வல்லரக்கன் எய்து வரக்கூடிய தவநிலை அவன் தவநிலையில் மகிமையினால் பக்தி முக்தி அடைந்து பார பரம கைலாசமலை ஆடுது பரம கைலாசமலை ஆடுகிறது. பார்த்தல எப்படி ஆடுதுன்னு. ஓ அப்படியா? இதான் அவன் செய்யக்கூடிய தவநிலை தான். பக்தி முக்தி போச்சு. ஏன வருஷம் 12 முடிய போகுது. ஆகா, அப்படியானால் அவன் எய்து வரக்கூடிய தவத்துக்கேற்ற வரத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். ஆண்டவா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரு பக்கம் போக முடியாது. ஆமா, ஏன்? இன்னைக்கு தான் நமக்கு ராத்திரி. என்ன ராத்திரி? சக்திக்கும் சிவனுக்கும் சிவன் ராத்திரி. ஓ, சக்திக்கும் சிவனுக்கும் இன்றைக்கு கைலாங்கிரி மலையில் சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரி, சிவன் ராத்திரி. உங்களுக்கு ஒரு ராத்திரி, சிவனுக்கு. ஆனா சக்திக்கு நவராத்திரி 10 நாள் உண்டு. சக்திக்கு மகாராத்திரி எவ்வளவு? 10 நாள் உண்டு. 9 நாள் ராத்திரி தான், 10ஆம் நாள் ராத்திரி தான். 10ஆம் நாள் ராத்திரி தான் இவன் பூரா சுண்டல பிறந்தீங்க. சுண்டல பிறந்தீங்கனா? ஆமா. ஏன்? அன்னைக்கு முடியல. சாப்பாடுறாம நவராத்திரி அன்னோட முடியல. அவன் நவராத்திரி முடித போய் சுண்டலும் சக்கரை பொங்கலுமா சாப்பிடுறான். கொண்டாங்கன்னு பூரா பிளாஸ்டிக்ல வாங்கி அடைச்சிட்டாங்க. ஐயா, அது கார்த்திகை மாசம் கொலக்கட்டையும் விட மாட்டாங்க. ஆமா, பாரு என்ன சுண்டல் விடுவாங்க. பிள்ளையாருக்கு தொந்தி இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ அவனுக்கு பெருசா இருக்கு. அதனால அரக்கரைக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றால் அவனை அழைத்து வந்து வரத்தை கொடுக்கணும். அப்பனா நம்ம யார் போய் அழைக்கிறவன? அதுக்குன்னு ஆள் இருக்க, ரெடியா இருக்கா? ஏ வடக்கு கோட்டை வாசல் நந்தி பகவானே, ஏ நந்தீஸ்வரா, நந்தீஸ்வரா வாடாங்க வா. என்னையே நினைத்து தவம் இருக்கக்கூடிய வல்லரக்கனை நான் அழைத்துதாக அழைத்து வா. சுவாமி, அவன் யாரு எப்படி இருக்கான்னே தெரியாத, கருப்பா செவப்பா, கட்டையா குட்டையா நெட்டையா? அவன் முன்னப்பன பார்த்தது உண்டா, பழக்கம் உண்டா, பேசி பழக்கம் உண்டா? அப்படி பார்த்து அடையாளம் கண்டல அவன் கண்டுபிடிக்க முடியாது. அவன்கிட்ட பேசியும் வேண்டாம், பழக்கம் வேண்டாம். நீ ஆரடியாவனம் அத்துவாடை காடகத்துக்கு போ. ஒருவன் எவன் என்னுடைய திருநாமத்தை ஒலித்துக் கொண்டிருக்கானோ, அல்லும் மகள 60 ராளிகை எவன் ஒருவன் இந்த சிவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறானோ அவனை மட்டும் மெல்ல அழைச்சு கைலாசுக்கு வாடா. அழைத்து வா. அரக்கனை அழைக்க வேண்டும் என்று என் அழகுடைய நந்தி பகவா, அழகுடைய நந்தி தேவனானவள் அப்படியே கைலாகாசே மலைகளே அழக மூடலாயே ஓட்டோ நல்ல பெருரடை ஓடி வாராண்டி தேவல் காடி நல்ல கடந்து அரக்கனை தேடி வருகிறார் அழகுடைய நந்தி தேவன். அழகு நந்தி தேவன் தேடி ஓடி வருகிறார். காடெல்லாம் தேடிறான், கடிய வல்லரக்கனை காணாதபடி அரக்கனை காணாமல் அழகுது நம்பி பகவான் மடதிலே எண்ணினார். மனதிலே என்ன எண்ணினார்? ஆண்டவனே என் இவரே என்றாங்கோ சிவசங்கரா. ஆண்டவா ஆண்டவா சிவோ சம்போ. இறைவா, இந்த சண்டாரப்பாவி வல்லரக்கர் எங்கே தவம் இருக்கிறான் என்று தெரியவில்லையே. தெரியவில்லையே சிவபெருமானே. எங்கே போய் தேடுவேன் பொல்லார காடகத்தில்? இந்த காணாத கானகத்திலே வல்லரக்கனை எங்கே போய் தேடுவது? சிவரே, உம்ம பேச்ச கட்டல இத்தனை
இடத்துல மழை கடந்து வந்தேன். அந்த தீர முடிவா இங்க இருக்கான்னு தெரியலையே. மன்னர்கள் எந்த தவத்தில் இருக்கான்னு தெரியலையே. எந்த கால்களை கூரே கைகள் நோகுதே கைகள் நோகுதே. ஆண்டவா கடிய தாவம் கைதார கரை காணாமல் அவளை எப்போ காண்பேரோ அவளை எப்போ காண்பேரோ காணலையே பரமசிவனே உந்தன் பேச கேட்டு எப்போ காண்பேரோ அப்படி போடுறா ராசா. திருச்செந்தூர்ல 6 பேர் ஊரை பார்த்தா அவனு உடுக்கடிக்கான். ஆத்தாளுடைய அம்ச பார்த்தான், மணி மண்டபத்தை பார்த்தான், அவனுக்கு ஒரு மாடியாத்தான் கொணட்டுறான். எல்லாம் ஆத்தாளுடைய அருள். காணாமல் காணாதபடி வல்லரக்கனானவள் கால் சடைத்தான் கை சடைத்தான் வேறு சடைத்தான் வை சோர்ந்தான் வல்லரக்கன் மன வெறுத்தான் வல்லரக்கனானவள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கம்பத்தில் வந்து அப்படியே மெல்ல தலை சாஞ்சிட்டான். அப்படியே கொல்ல தலை சாஞ்சிருக்கான். அரக்கன் அருகிலே கம்பத்திலே தலை சாய்ந்து இருக்கக்கூடிய போது அப்படி இருந்த போது என்ன சத்தம் கேட்கிறாள் இந்த வல்லரக்கன். என்ன கண்டால் வல்லரக்கன் என்ன சத்தம் கேட்டாள். என்ன சத்தம் அப்படி அரகரா என்ற சத்தோ அழகு நம்பி பகவான் காதில் கேட்டார். அழகு நம்பி பகவான் காதில் கேட்டார். என்ற சத்தோ சிவ சிவ என்ற சத்தோ சத்தோ என்ற சத்தோ அழகுடைய நந்தி பகவான் அழகு நந்தி தேவன் காது கொடுத்து கேட்டாள். அப்படியாரா இதோ இந்த 1000 உள்ள கம்பத்திலான அரக்கன் தவம் செய்து கொண்டிருக்கிறான். இத்தனை வனமும் தேடி வந்து அந்த சத்தம் கேட்கலையா? இன்னைக்கு தானே இந்த வனத்துல கேக்கு. கம்பத்தில் அருகில் நின்று கொண்டு நந்தி பகவான் வல்லரக்கனை என்ன சொல்லி வரவழைத்தார். எப்படி அழைக்கிறாள். அடைக்கம்போ விட்டு கிளிரங்கே கடியறக்கா கடியறக்கா கம்போ விட்டு கிளிரங்கே அடைக்காரகம் தன்னிலை கடுந்தவமாகிய கருத்துடச்சட வீடங்கள் நாட்டி தன்னிலை கடுந்தவமாகிய கருத்துடச்சட வீடங்கள் நாட்டி தேவர்கள் மகிழ்ந்தட்டு படியாய் வாக்குடன் ஈசை தமிழிலே போய் அரக்கன் அப்படி 1000 உள்ள கம்பத்தை விட்டு மலமளன்னு வந்தான். நமக்கு வரம் கொடுக்கத்தான் பகவான் வந்திருக்கான்னு விரு விரு விருன்னு வாரா.
வருவாம்ல. மலர் தோட்டம் சென்றால் பூ மலர்களை பறித்து பாதப்படை விடை செய்து ஆணையபுரத்தில் எப்படி வரான்னு தெரியல. அரக்கரை அழைத்துக் கொண்டு என் அழகுடைய நந்தி பகவான் வருகிறார். வருகிறாள் 7 உலகமெல்லாம் கடந்து கடந்து ஈசன் இருக்கக்கூடிய 6 வெள்ளி கைலேங்கிரி மாமலையில் பொண்ணு வெளி கைலாச மாமலையே ஆண்டவன் பகவானை கண்டால் இந்த பாலாளை உலகத்து வல்லரக்கல் தேவனானவள் அரக்கல் முக்காலு வலமயங்கா முடிவணங்கி நாகாலு வலமயங்கா கரித்து செண்டலிட்டாள் தெண்டலிட்டு அடிபடிந்தாள். என்ன அவன் ஜீவாரோ வந்தால் வடிந்த ஆண்டவரை கண்டு 2 கரம் எடுத்து வணங்கிறான். 2 கையெடுத்து வணங்குகிறார். அரக்கல் படிந்து அரக்கரிடோ பகவானை ஏறி வாடகப்பா வல்லரக்க வார்த்தைப்படி சொல்ல கேளு ஆண்டவரை தாரியை அறியாதவன் என்ன நினைத்தியாண்டா இவ்வளவு பெரிய கம்பத்துல தவழ்ந்தாய்? ஏய் வல்லரக்கா டேய் என்னையே நினைத்து அல்லும் பகலும் அறிய தவத்தை செய்தாயே எதற்கு இவ்வளவு பெரிய தவம் செய்து வந்தாய்? 12 வருஷம் என்ன வர வேண்டும் உனக்கு? இந்த கைலாசல கேள்வி சிவன் தருகிறேன். நாடு வேண்டுமா, நகர வேண்டுமா, சொத்து வேண்டுமா, சுகம் வேண்டுமா, மண் வேண்டுமா, மடை வேண்டுமா, பொன் வேண்டுமா? நீங்க சொல்லக்கூடிய அத்தனாருமே என்கிட்ட செல்ல செழிப்பா இருக்கு. ஐயரே தாங்கிரிடத்திலே எல்லாம் நீங்க சொன்னபடி அனைத்தும் இருக்கு. எந்த குறைபாடும் கிடையாது. அடைத்து பிறந்த போதே என்னை நினைத்திரு ஏன் தவன் செய்தாய்? உங்க நினைத்துல செய்யக்கூடிய தவறு சின்ன வரத்துக்கு தான். ஆண்டவா பாராளை உலகத்திலே 56 தேசத்துக்கும் அதிபதி இந்த 7 வல்லரக்கல். இந்த 7 வல்லரக்கல் அதிபதியாக கொண்டு வந்து 12 வருடமாகவே சித்தரசர்கள் எனக்கு பகுதி பணம் கொடுக்கவில்லை. கிஸ்தி பணமும் கட்டவில்லை. நான் பணம் கேட்டதற்கு 56 நாட்டு அரசர்களும் என் மீது படையெடுத்து வந்து விட்டார்கள். அவர்களோடு ஏத்து செவிக்கிறதுக்கு சிவனே படையெடுத்து வந்த பகைவர்களை வெல்ல வேண்டுமே என்றால் என்கிட்ட என்ன இருந்தது? எங்கிட்ட படையும் கிடையாது, பலாக்காரம் இல்ல, ஆளும் இல்ல, ஆயுதம் இல்ல. நீங்க தான் தஞ்சமோன உங்களை நினைச்சே தவம் புரிந்த. அதனால் அடியேன் தாங்களை நினைத்து 12 வருடமாகவே தவம் செய்தேன். இறைவா வேறும் அழிய வேண்டும், நான் மட்டும் இருந்து வாழ வேணும். நான் ஒருவன் மட்டும் இந்த நாட்டில இருந்து வாழணும். பைத்தியார எல்லாத்தையும் கொண்டுட்டு இவன் மட்டும் இருந்து வாழ. அப்படி ஒரு வரம் எனக்கு வேணும். அப்ப அந்த வரத்தினுடைய பெருமையை சொல்ல. அந்த வரத்தினுடைய பெருமை. ஆமா, நீ மட்டும் இருந்து வாழ கேட்கிறல்ல, அதனுடைய பெருமையை சொல்லு. படையெடுத்து வந்த பகைவர்களை வெல்ல வேண்டுமே என்றால் வேணுமென்றால் ஆண்டவனே எனக்கு தூண்டு விரல் கொண்டு 3 விரலினாலே முடிக்க வரம் தர வேண்டும். அது என்னடா 3 விரலால் முடிக்க வரும்? சிவனே என்னுடைய 3 விரலை எடுத்து 3 விரலை கொண்டு நான் சமுத்திரத்தை தொட்டேன். இப்படி தீரிய வேணும் தொட்டேன் வெடிக்க வேணும். பருவத்தை தொட்டேன் பொடி பொடியான் ஒருங்க பருவத்தை தொட்டேன் பொடி பொடியான் ஒருங்க வேண்டும். நோக்கி தொட்டினான தொட்டினான இரசு 2 சமுத்திரத்தை தொடுவீராகி அங்கே பச்சை தண்ணீர தீப்பிடிச்சு எரியணும். பைத்தியாரா, குடிக்க தண்ணியே எரிஞ்சு போன் கேட்டு வரம் கேட்கிறியாங்கிட்ட, அதுவும் திருப்பார்கடல்.
திருப்பார்கடல்ல யார் இருக்கா? ஆண்டவரே நீங்க கொடுத்தது 5 விரல் ஒரு கையில. ஒரு படைக்கப்பட்ட காலத்துல வலது கையையும் இருது கையையும் கொடுத்தீர்கள். 5 விரல். அதுல 5 விரலையும் கொடுத்தீர்கள். 2 மடக்கணும். 2 மடக்கிட்டு 3 தான் கட்டேன். இந்த 3 விரல் எடுத்து ஆள்காட்டி விரலை கொண்டு அலை கடலை தொட்டீனையானால் அலைகடலும் பஸ்மமான எரிய வேண்டும். அங்க கடல் தண்ணி பச்சை தண்ணி தீ பிடிச்சு எரியணும். அடே அப்பா இப்பேற்பட்ட வரம் தாங்கன்னு சிவனா வண்டி போட்டு நிக்காக்கா. என் முடிவா என் சண்டாரப்பாவையோ எண்ணத்திலே ஈரமண் அள்ளி போட. அந்த திருப்பார்கடல்ல யார் இருக்கா? என் பெருமாளாகிய திருமான் நாராயணன் பள்ளி கொண்டிருக்காரே. அப்பேற்பட்ட திருப்பார்கடலே தீப்பிடிச்சு எரியும் ஒண்ணு கேட்கிறிய. உலகத்தைவே ஓரடியாக அளந்த ராமன் மாயவன் மதுசூதனன் மண்ணளந்த மாயவன் நாடளந்த நாராயணன் உலகளந்த உத்தமன் உலகளந்த உத்தமன் அந்த திருமால் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருப்பாறு கடலை தொட்டா தீப்பிடிச்சு எரியணும்னு கேட்கான். அப்படின்னு சிவகண்ட வரம் கேட்கிறா. விளங்குவையா? எங்கே நீ விளங்க இந்த வரத்தை கட்டது பெருவு ஐயா போறமாப்பா. இன்னும் 2 வரம் இருக்கு சாமி. இன்னும் 2 வேணுமா? இப்ப 1 கேட்டிருக்கேன். வேதனா உனக்கு காணாதா? 2 வரம் தான் இப்ப பெருமை. இன்னும் 2 வரோம். கைலாச விட்டு இடத்த மாத்தி விடுமுங்க. அது என்ன வரோம்? என்ன வரும்? ஆண்டவரே என்னுடைய 3 விரல் எடுத்து 3 விரலை கொண்டு அந்த மலைகளை தொட்டா எவ்வளவு பெரிய பருவரமாக இருந்தாலும் நான் தொட்ட உடனே படீர் 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 வெடிக்கணும். சுக்கு சுக்கா நொறுங்கி போடுங்க. ஆமா. ஏய் ஏய் போறமாப்பா. நான் ஒரே ஒரு வரம் தான். என்ன வரம்? இன்னும் 1 வேணுமா? ஒரு வரம் தான் இப்ப பெறுவாங்க. ஆண்டவாயருடைய 3 விரல் எடுத்து 3 விரலை கொண்டு மனிதன் இரசிலே தொட்டேனையானா அவனை தொடு. மோத இல்லையவா? தொடு போட்டு மோத வெடிக்கட்டு மண்ட. வரணும். அப்படியே கருப்பு பாக்கிறதுக்கு. சரி. அந்த மனிதன் சிரசிலே தொட்டேனால் அந்த சிரசு 2 வெடிக்கணும். அது சில்லு சில்லான் ஒருங்கணும். 1000 சுக்காக ஒருங்க வேண்டும். அப்பதாரி இறைவன் எண்ணுகிறார். என்ன எண்ணினார்? தீர முடிவான் கண்டாள பாவி அல்லும் பகல 60 நாளிகையும் உண்ணாமலும் உறங்காமலும் உடம்புடைய திருநாமத்தை எண்ணிக்கொண்டு அண்ணா ஆகாரத்தை மறந்து ஊன் உறக்கத்தை வெறுத்து ஒரே மனது ஒரே நினைவு அல்லும் பகல 60 நாளிகையும். ஆமா, அடிக்கிற காத்தையும் ஆகாசமா உதித்து கொண்டு சிவசிவான வவ்வாலா 12 வருஷமா தொங்குறான பட்னியாடத்து தொங்குறான பாவி 1000 கங்கத்துல வவ்வாலாக இருந்து தொங்குனே சென்றாரா. தீர முடிவா வாழ்வதற்கென்று ஒரு வரம் கேட்கல, சாவதற்கெல்லாம் வரம் கேட்கிறான். யாரக்கா என்ன இந்த வரத்தை வைத்து நிச்சயமாக உன்னால பரிமாற தெரியாது, உனக்கு வேண்டாம் விடு. இந்த வரத்துக்கு பிறகு வேற எந்த வரம் கேளாலும் கேள்வி தருகிறேன். இல்லை சிவனே, என்னம்மா எனக்கு நான் கேட்டபடி வரணும். அந்த நான் கேட்ட வரம் 3 வரம் தாரும், இல்லாட்டி இப்ப தவறுக்க போறோம்ங்க. கோபத்துல சாபத்தை கொடுத்து அள்ளி மண்ணள்ளி விட்டு போயிருவேன். ஏன் இருக்கனே கட்ட புத்திக்காரன் சாபத்தை விட்டாம்னா போச்சு. ஆமா சரி போருமாப்பா. போருமப்பா. இறைவன் எண்ணினார் இவன் வாழ்வதற்கு வரம் கேட்கவில்லை. இவன் சாவதுக்கெல்லாம் கட்ட வெடிக்க பிடிக்க நொறுங்கன்னு வரம் கட்டுட்டான். ஆகா இவன் உலகத்துல அழிச்சிட்டு ஒத்தையில வாழணும்னு நினைக்கான. என்ன செய்ய கட்ட புத்திக்காரன் இவன் இடவெளி டிக்கெட்டு, இவன் டிக்கெட்டும் 1/2 டிக்கெட் தான் இருந்தாலும் 12 வருஷம் தவம் இருந்திருக்கான். நம்ம நினைச்சா அப்படி வவ்வாலாக தொங்கி இருக்கான். இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்லன்னு சொல்ல கூடாது இவனுக்கு. சரி விடு விடு விடு. அரக்கா அடடே அடடே வல்லரக்கு. ஆகா இவன் வாழ்வதற்கென்று வரம் கேட்கவில்லை. வெடிக்க பிடிக்க நொறுங்கன்னு நம்ம கிட்ட வரத்தை கேட்டுட்டான். உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு ஒத்தையில வாழணும் நினைக்கான தீர முடியுமா? மனுஷனுக்கு நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? அவன் மட்டும் இருந்து வாழ நினைக்கான பொழப்ப கெடுக்கிறதுக்கு கெட்டு போற புத்தி பாவிக்கு 8 புத்தி வருமா? இப்ப கெட்டு போற பாவிக்கு 8 புத்தி வருமா? ஆமா சரி. இவனுக்கு ஆசை. எந்த ஆசை? பேராசை. பெரிய நஷ்டம். பேராசைப்படலாமா? ஆசை இருக்க வேண்டியதான். ஆசை பொறுமையோட இருக்கணும். ஆசை இருந்தா தான் மனசுல வாழ முடியும், இல்லன்னு வாழ முடியாது. கண்டிப்பா. போறவன் மிதிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு மேலே ஏறி போயிட்டே இருப்பான். யாரி படிய மித்தல மிதிச்சுட்டு போயிருவான். ஆமா, மிளகா அரைச்சிருவான். அதனால ஆசை இருக்கலாம், ஆசை இருக்கு. பேராசை பெரு நஷ்டம் தீரா தரித்திரியம். வாரவெறி அறியாதபடி வல்லரக்கரை இந்த கொடிய வரத்தை கேட்கிறாரே. கேட்கிறானே. ஆண்டவன் இவ ஒருபாடு இல்லை என்று சொன்னாரா? இல்லேன்னு அவனுக்கு எப்படி சொல்வாரு? தருகிறேனப்பா தந்தேனப்பா. வல்லரக்கா
அடே தந்தேர் முறைக்கு வர்றம் தந்தேனடா 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 கேட்ட வர்றம் வந்தேயோ தந்தேனடா வரமகரி புனக்கு தந்தேனடா தந்தேனடா வர்ற மாதிரி உன்னை எரிக்கோ உன்னை எரிக்கோ உன்னை எரிக்கோ உன்னை எரிக்கோ இந்த உலகத்தை நீதியோடு தந்தேனப்பா எங்கிட்டு போடா அரக்கா நீ கேட்டபடி உரைக்கு தூண்டி விரை கொண்டே மூன்று விரடினால் முடிக்க வர்றம் தந்தேன் பகவான் சிவனார் உனக்கு தந்தே ஆனால் இறைவன் தந்தே வரத்துக்கு தவறு செய்தையானால் நான் தவறு மட்டும் செய்தையானால் தாரே உன் சிரசு படைக்கு படா போ அது மட்டும் இல்லடா நான் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செஞ்சுட்ட நான் கொடுத்தவருமே உன்னை கொல்லும் போ நீ கொண்ட வர்ற உன்னை கொல்லும் போ போயிட்டு வா வரத்தை வாங்கினான் வர வாங்கப்பட்டு பாவி நின்று கும்பிட்டா விழுந்து கும்பிட்டா விழுந்து விழுந்து கும்பிட்டான் சுத்தி 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 வந்தான் வாங்கிறதுக்கு முன்னால ஆமா வாங்கினது பிறகு வரத்தை தந்தேன் என்று சொன்ன உடனே பொங்கலா குறிச்சு கம்பானிக்கா அப்படி நெட்டிலிங்க மரமா குங்கராய குறிச்சி கம்பால் நிமிந்துட்டான் இதுல தாமிரபரணி தண்ணி ஓரமா நல்ல வளர்ந்து இது தாமிரபரணி தண்ணி ஆத்து மணல் எங்கேயும் கிளப்பவது நேரு மரமா தான் முளைக்கும் உத்தர அப்படி எப்படி இருக்கு பாருங்க பாத்தியா அடே அப்பா எத்தனை கோயில வெள்ளடிச்ச ஏன்னா 1000 கால் மண்டபத்தில் ஏன்னா 1000 கண்ணு உடைய குடி கொண்டு இருக்கா ஏ வெயில் காத்தம்மன் இருக்காளே இது மண்டபமா இது மணி மண்டபம் இது ஒரு பெரிய தாஜ்மஹால் ஏ அப்பா இது மண்டபம்னு சொல்ல முடியுமா முடியாதுல அந்த மணி மண்டபத்துக்குள் என் ஆத்தா இருக்க அழகு சரி அமுசு பவுசு அவளுடைய பந்தாளம் வெயில் கால அம்மனா லேசா விண் உலகமெல்லாம் ஜாதி பெற்ற வீரம் பொருந்திய என் வெயில் கால அம்மா என் பணக்காரி குணக்காரி இந்த கொங்கராய குறிச்சி சொந்தக்காரி என் அம்மையான வெயில்காந்த அம்மா இருக்க அழகும் அமுசும் மணி மண்டபத்தில் இருக்க பவுசும் பார்க்க கண்களாகாது அப்பேற்பட்ட அம்மன்லாம் பார்க்கணும்னா 15000 கண்கள் வேணும் இது 2வது கொடை சரி 2வது கொடைக்கு 3 செட்டு மேளம் 3வது கொடைக்கு 4 செட்டு மேளம் 4 செட்டும் தெரியல 6 செட்டும் தெரியல இல்ல யாரு என் கலைவாணி கலை அரசி நெல்லையை கலக்கி கொண்டிருக்கும் கலை மாமணி நம்மள வாழ வைத்த அன்பு தெய்வம் யாருங்க என் அருமை அக்கா முத்துலட்சுமி பகவான் அப்படியே மேலுங்கிழி ஏற இறங்க முழிக்கான் மேலும் கீழும் திரும்ப முழிக்கா சிவனை பார்த்து என்ன ஏன் பாக்குறான் பாப்போம்ல வரத வாங்கிட்டாம்ல ஆஹா அவளை எங்கோ பார்த்த ஜாடையில இருக்க எங்கயோ பார்த்த யோகத்துல இருக்க ஆளும் ஜெய்சும் தாடையும் ஜடையும் பட்டையும் கொட்டை ஒரு மார்க்கமெல்லாம் உட்கார்ந்து இருக்காப்புல ஒரு பாக்கில ஒரு சைஸா இருக்க அம்மா அந்த சடையாண்டி பக்கத்துல பச்சைக்கிளி மாறு ஒரு பெண்ணு இருக்காள் அந்த அம்மா யாரு அவதானடா இந்த உலகத்தாய் உமையவள் சக்தியான பார்வதி அடடா அடா 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 என்ன அழகு என்ன அழகா இருக்கா போற பகவானுக்கு ஏத்த மனைவி பார்வதி நல்லா இருக்க மாட்டாளா சடையாண்டிக்கு இவ்வளவு அழகான ஒரு மனைவியா மனைவி அமைதெல்லாம் இறைவனுடைய பாக்கியம் தானே இல்ல அவரு ஆளு பொருத்தமே இல்லையே நம்ம பக்கத்துல இருந்தா சோடி பொருத்த எவ்வளவு அழகா இருக்கும் சிவனும் ஒண்ணுதான் சத்தியம் ஒண்ணுதான் சிவனும் ஒண்ணுதான் ஒருத்தவங்களோட பொண்டாட்டியா வந்துருக்கலாம் தலையில இடி விழ வரம் பெற்ற வல்லரக்கல் வருகிறார் ஆடு திரும்பி வருகிறார் அரக்கல் நாடு திரும்பியே வருகிறார் அரக்கல் வரம் மறைத்த வாங்கி கொண்டு அவன் வாராரை வல்லாரே வள்ளி கையிலை விட்டு அரக்கல் புகழுடரே வாரா மாடிக்கு பொங்கையிலை விட்டு மாடிக்கு பொங்கையிலை விட்டு
அவன் எதிரே வருகிறார். டங்கு டங்குன்னு ஆடுதோ. யாரையா அவர்? அவர்தான் யார்? திரிலோக சந்தாரி திட்டமுள்ள நாரதர். கைலாசராதன் கலக பிரியன் தேவர் குவகாரி திரிலோக சஞ்சாரி திட்டமுள்ள நாரத மகா முடிவர். சம்போ மகாதேவா நாராயணா. ரூபாய்க்கு எத்தனை ஆனா? அந்த நாரதருக்காரு கைலாசத்தில் என்னென்ன வேலை? அவருக்கு திரிலோகம் சுத்தி ஒரு லோகம் வரும்போது 1000 பொய் சொல்வது பழக்க வழக்கம் உண்டு. அதுல ஒரு பொய் குறையா இருந்தாலும் இன்னைக்கு நிலைமை என்ன ஆகும்? கமாலம் டமார்னு வீங்கி வெடிச்சிரும். மத்திய லோகம் வீங்கி வெடிச்சிரும், க்ளோஸ் ஆயிரும். ஏற்கனவே அன்றைக்கு 999 பொய் சொல்லிட்டார். நான் ஒரே பொய்ய வலது கையில வச்சு கசக்கிட்டு வராரு. ஆனா ஒரு பொய் குறையா இருக்கு. இதை யாரு சரசல வச்சு கட்டலாம், யாரு விட்டா குடிய கெடுக்கலாம், எவன் குடிய கெடுக்கலாம், எங்க கை வைக்கலாம், யாரு வீட்டுல முடிச்சு போடலாம் அப்படின்னு இவர் எதிர்பார்த்து வராரு. அப்படியே பறக்க 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 திருவ முடிச்சுக்கிட்டு வாராம். சரி, அப்போது எதிரே வரக்கூடிய வல்லரக்கரை கண்ணிலே கண்டார். அரக்கனை கண்ணிலே கண்டார். ஆகா, இந்த தாடிக்காரரை விட்டா நமக்கு வேற ஆள் இல்ல, இனிமே நமக்கு ஆள் கிடையாது. இந்த ஒரு பொய்யை இவன் தலையில வச்சு கட்டணும். இவன் சரசலதான் வச்சு கட்டறோம் இன்னைக்கு. ஏ அரக்கா, என்ன என்ன என்னப்பா உன் பொன்னான வேலி எல்லாம் முழுதுபட்டு இருக்கு, உன் தங்க நிற வேலையெல்லாம் தரக்குறவா தெரிகிறது. இப்படி தாடி இந்த அடைமா தலைவீரி கோலமா எங்க போயிட்டு எங்க வர்றால? அது ஏன் கேட்க நாரத மகாமுனியோட ஆதி கைலாசம் வேட்டு வர அங்க ஏப்ப போனேன்? பகவானை பார்த்து 12 வருஷம் தவம் இருந்து தூண்டு விரலுக்கு துடிக்க வர வாங்கி வர. ஓஹோ, பகவானை கண்டை வரத்தை வாங்கி கொண்டு வருகிறேன் சொல்லுகிறாயே அரக்கா. வல்லரக்கா, கோயிலுக்கு போனா நெற்றியில திருநார் இருக்கும். ஆமா, அது பக்தி உள்ளவங்க பூசுவாங்க, இல்ல கையில பிரசாதம் இருக்கும், தேவைப்பட்டவங்க வாங்கிடுவாங்க. அவன் கையிலே பையில்லை, நெற்றியிலே பஞ்சாத்திரம் இல்லை, வீசருகவே அடிக்க வர மாதிரி வர்றையே. அடிக்க அடிக்க போல வந்து நிக்கிய. அந்த ஆண்டவன் பகவான் உனக்கு வரத்தை கொடுக்கின்ற போது தந்த போது அள்ளி கொடுத்தாரா இல்ல கிள்ளி கொடுத்தாரா? அள்ளியும் கொடுக்கல, கிள்ளியும் கொடுக்கல, முள்ளியும் கொடுக்கல. அப்ப பக்காவுக்கு முக்கா அப்படின்னு அள்ளி போட்டாரா? அப்படி போட்டதா நான் துண்டுல போட்டு முடிஞ்சு தோல்ல போட்டு சமந்து வந்திருப்பேன். ராசுல அளந்து கொடுத்தாரா? அளந்தும் கிடையாது, உழந்தும் கிடையாது. அப்ப என்னதான் கொடுத்தாரு? தந்தேன் தந்தேன் தந்தேன்னு 3 தடவை சொன்னார தவிர, சரி, அதை நம்பிதான் நாரதர் வந்து கொண்டிருக்கிறேன். இறைவன் வரத்தை தந்தேன் என்று சொன்னா நீ உடனே வந்துகிட்டு இருக்க. உடனே வந்துட்ட. ஏ மதிகட்டவரே, அரே மதி இல்லாதவனே, ஒருவேளை இறைவன் கொடுத்தவரும் பொய்யாக இருந்தாரு என்ன செய்ய முடியும்? அத பத்தி உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? இல்ல கேட்டேன். வருகிறான் அரக்கன், வல்லரக்கன் வரான். எப்பா பொய்யா உண்மையானு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அவர் தந்தது வர உனக்கு உண்மையானு தெரியுமாடா? ஐயோ நாரதா, அவர் தந்தேன்னு சொன்னாரு, நான் வந்துகிட்டே இருக்கேன், நான் வந்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். இறைவன் கொடுத்தவரும் பொய்யாக இருந்தா தவமே வம்பு. நீ 12 வருஷம் செய்த வேலாய்படும். இவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் சொல்ல மாதிரி செய்ய. ஆண்டவன் கொடுத்தவரும் பொய்யா வையாவனை சோதித்து பார்ப்பரே மேல். அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்? வந்த வழியை பார்த்து விரு 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 விருன்னு கைலாசம் போ. கைலேங்கிரி மாமலைக்கு பேரு. இறைவன் கொடுத்த வரத்தின் பிரகாரம் 3 விரலை எடு. அவர் முடிகரிய போய் தொடு. ஆண்டவன் முடியருகே தொடு. சரி, ஈசன் கொடுத்தவரும் மெய்யாக இருந்தால் உன்னை கண்டு ஓடுவார். பொய்யாக இருந்ததானால் அரக்கா வந்தியான அப்படியே கையை காட்டி சிரிச்சுக்கிட்டு அப்படியே ரத்ன சிம்மாசன மேடையில இருந்து சிரிப்பாரு. அப்படி சொன்ன ஆர்டர் சடக்குன்னு மறைஞ்சான். ஏன் மறைந்தாரு? ஏறிக்கிறவ கட்ட புத்திக்காரன் அங்க போய் பகவான தொடுவட இவரை தொட்டுட்டா இவன் பக்கத்துல இருக்க கைய வச்சிருவான். இங்கே சோதனை போயிருவோம், நம்ம சோலி முடிஞ்சிரும். அதனால ப்ராடக்ட்னு மறைஞ்சிட்டார். ஆண்டவன் கொடுத்தவரும் பொய்யா வையா வந்து சோதிக்கவே வேணுமே என்றே, சோதிக்க வேணுமே என்று வருகிறான் வல்லரக்கன் ஆதி வெள்ளி கையிலே எங்கிரி மாமலை, கைலாச மாமலைக்கு வருகிறா வல்லரக்கன். அவன் 3 நல்ல விரலே கண்ணரை தேடி வாரோ ஓட்ட பெருநாடையா ஓடி வர வல்லி கைலாசோ உடனே வாரோ. ஆண்டவன் பகவான் கொடுத்த வரம் நோரிக்கவே வேணுமே என்று
கைலாசத்துல 3 விரல். ஆமா வளர்த்துகிட மாறுவேர்பாயும் தன்னை போல் வருகிறாள் வல்லரைக்கல். தீட்டிய மரத்திலே கூர்மை பார்க்கும் தன்மை போல் வருகிறா வல்லரக்கள். வந்தா நெத்தில கைய அடைய கிட்டே நெருக்கிட்டான். ஆமா கீழவாசோடி வந்து கிட்டே அடைய நெருக்கிட்டான். அப்பதான் இறைவன் எண்ணினார். ஆண்டவன் பகவான் என்ன செய்யறாரு? ஏன் முடியுமா வரத்தை வாங்கிட்டு போயிட்டு வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம கொள்ளாம போனான். இப்ப 3 வரல நீட்டிட்டு கிட்ட வந்து நிக்கான். ஆகா இவன் வச்சடியில வருகிறானே, திரும்பி வர்றான். போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட. அவன் சும்மா வரலையே, 3 நீட்டிக்கிட்டுல வாரான். அப்ப நம்ம கொடுத்தவர எப்பேற்பட்ட வரும்? வந்த வேகத்தில் நம்ம நெத்தில கை வச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்ம சரசெல்லாம் சுக்கு சுக்கான்னு ஒருங்கிடும். ஜிரசிரண்டா வடிச்சு சில்லு சில்லான்னு ஒருங்கி. ஆமா முவி 2 6 கண்ணா போயிடும். 6 கண்ணா ஆயிடும். அதனால நல்ல பிள்ளைக்கு அடையாளம் சொல்லாம ஓடிரு. இடத்தை எஸ்கேப் பண்ணு. இல்ல பகவான் சொல்றாரு. அதான் இன்றைய அரக்கனை கண்டவுடனே ஆரிவள்ளி கைலாசத்தில் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. அவன் எல்லோரும் இவனை கண்டு பயந்து ஓடுதாங்க. அவன் பக்கத்தில் வருவரை கண்ட உடனே 33 கோடி தேவர்களை எண்ணுகிறார்கள். என்ன எண்ணினார்கள்? ஏ தம்பி, ஏடா ஏடா ஒன்னேதான். ஏய் ஏய் ஐயா முடியுமா? தீர முடியுமா? இந்த கேடுகட்டை சிவன் பண்ணினாரு, வரத்தை கொடுத்தாரு. பாத்தியா 12 வருஷம் தவ இருந்தவனுக்கு வரத்தை எப்படி கொடுத்துருக்காரு? அந்த தாடிக்கிறப்ப விரட்டிக்கிட்டு வாரான்டா. நம்மளாம் சும்மா இருக்கலாமே. இனிமே சொல்லாம ஓடிடணும். ஐயோ சொல்லு பாப்பா. 33 கோடி தேவர்களை எண்ணினார்கள். என்னம்மா எண்ணினார்கள்? ஆக யாரை எப்படி போறால் என்ன? ஈசனை அரக்கன் எரித்தால் என்ன? ஈசனை அரக்கன் எரித்தால் என்ன? அரக்கன் எரித்தால் என்ன? ஈசனை அரக்கன் எரித்தால் என்ன? அவர்கள் உயிர் விளக்க உயிர் விளக்க உயிர் விளக்க உயிர் விளக்க கையிலை விட்டு ஓடினார். உயிர் விளக்க ஆக அவன் இவனை கொண்டாலும் சரி இல்ல இவன் அவனை கொண்டாலும் சரி, வரம் கொடுத்தவன் பாடு வாங்கினவன் பாடு. நம்ம எதுக்கு நம்ம உயிரை வேஸ்டா பலி கொடுப்பாரு? நமக்கு என்னடா வந்திருக்கு? நமக்கு தேவையில்லை. என் அரக்கருக்கு பயந்த ஆரிவள்ளி கயிறு மாமலையில் கைலாச மாமலையில் யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள்? அரக்கனுக்கு பயந்து யாரோ யாரெல்லாம் ஓடினார்கள். வானவர்கள் ஓடிறா, மாறையவர்கள் ஓடிறா, அவர்கள் ஓடினார். சந்திரரு ஓடினார். ரிஷிகள் ஓடினார். ரிஷிகளும் ஓடினார். தந்தி முகவர் ஓடினார். முடிவர் ஓடினார். ஆட்டுக்கிடத்தில் அக்கிதேவர் ஓடினார். அன்னப்பச்சி வாகிடத்தில் ஐம்பரம்பான் ஓடினார். அன்னப்பச்சி வாகனத்தில் ஐம்பருமன் ஓடினார். எருமக்கிட வாகிடத்தில் யமதருமார் ஓடினார். எருமக்கிட வாகனத்தில் யமதருமன் ஓடினார். காக்கை வாகிடத்தில் சனிப்பவார் ஓடினார். காக்கை வாகனத்தில் கனிப்பகவான் ஓடினார். கழுதை நல்ல வாகிடத்தில் மூதேவி ஓடினார். நல்ல வாகனத்தில் மூதேவி ஓடினார். பச்சைமயில் வாகிடத்தில் சுப்பிரமணியர் ஓடினார். சுப்பிரமணியன் ஓடினார். காளை நல்ல வாகிடத்தில் வாகனத்தில் 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 காளி எம்டி ஆயிட்டு போறான். அரக்கனுக்கு பயந்த ஆண்டவன் முதல் கொண்டே 33 கோடி தேவர்கள் பகவானுக்கு முன்னால சொல்லாம புரியாம ஓடுதாங்க. நாரதர் ஓடினா, நந்தி தேவன் ஓடினா, நல்ல கணக்கெழுதும். ஆமா சித்திரபுத்திரன் நெய்னாரும் ஓடுதாரு. அவரு ஓடுறாரு. எனக்கு நீ கணக்கு பார்த்தானா? இந்திரன் ஓடினா, சந்திரன் ஓடினான், இமயவன் ஓடினார், மறையவன் ஓடினார். அவன் மறையவனும் ஓடினா. கைலாசம் கப்ஜடக்காலி எவ்வளவு பேரு குடியிருந்த கைலாசமே இப்படி எம்டியா கிடக்கு. ஒரே ஒரு ஆசாமிக்கு மட்டும் ஓடவும் முடியல, சாடவும் முடியல.
என்ன அப்படியே கண்ண 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 உருட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க. ரொம்ப மெலிஞ்ச மனுஷன், நம்ம சைஸ்ல இருக்க. ஆமா. அவர் யாரை 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 எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் எப்பேற்பட்ட ஆசாமியம்மா. அவருக்காலோ நல்ல கட்டக்காலி காலு கையோ நல்ல குட்டக்கையா குட்டக்கையா தொம்பி வாயிரும் பெரிய